Hi, hello, vanakkam, vandanam, suswagatham and welcome to Ramco Super Great Siemens Varangam Jaya Super Singer South India. This is India Isekkulgalin Saranalayam co-presented by NAC Jewelers. In the round, Raja sir and SPB sir உடைய birthday celebration round. நிறைய celebrations, நிறைய கொண்டாட்டம், நிறைய குதூகலம், நிறைய சுவாரஸ்யமான தருணங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோட்லையும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸை நம்ம வெல்கம் பண்ணியே ஆகணும். எஸ், லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved judges. Let's welcome SP Shailaja ma'am. Let's welcome Bharatwaj sir. Let's welcome Binni Krishna Kumar ma'am. Judges, நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் ராஜா சரோடைய பர்த்டேவும் அண்ட் எஸ்பிபி சரோடைய பர்த்டேவும். ஸோ இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டே வருது. அந்த வகையில் இந்த எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எல்லாருக்காகவும் காத்துட்ருக்கு. ஸோ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வைஷாலி மேம், எத்தனை பியூட்டிஃபுல் சாங்ஸ் கேட்குறோம் இல்லையா? அப்படியே ஓடுறது காலம். அவங்க ஒவ்வொரு பாட்டும் அவங்க பாடுறச்சே அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் திருப்பி ஒரு பசுமையான ஒரு நினைவுகள் எல்லாம் இப்போது ஒவ்வொரு பாட்டும் எடுத்தால் அந்த மாதிரி ரொம்ப ரசிச்சுட்டே வரோம் நாங்கள். அவங்களும் கூட அப்படி தான் ரொம்ப அழகாக பாடுறாங்க. அதுவும் எங்களோட சாங் விக்கிபீடியா, நீங்கள் எந்த சாங் எடுத்தாலும் அதோடைய ஸ்டோரியில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மாட்டி விடாதீங்க. சில சாங்ஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கேட்குறச்சே திருப்பி ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள். ராஜா சார் சாங்ஸ் அப்படின்னு எடுத்தாலே எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வரும். ஈவன் ஒரு சேலஞ்சிங்காக கூட இருக்கும். ஆர்கெஸ்ட்ராக்கும் சரி, பாடுறவங்களுக்கும் சரி, ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு நல்ல அப்ளாஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் கண்டஸ்டன்ஸ் முகத்தில் நாங்கள் பார்க்குறோம். பெருசாக அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பெரிய அட்வைசஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இப்போது ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. எல்லாம் சாங்ஸ் சூஸ் பண்ணி அழகாக பாடுறாங்க. இப்படி தான் இந்த மாதிரி தான் வேணும். அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஷோ, அவங்க என்ஜாய் பண்ணதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணி பாடினதான் இந்த ஷோ சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த வகையில் நாங்கள் 3 பேரும் ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி. நல்லா பாடுறாங்க எல்லாருமே. இந்த மூடு வந்து இப்படியே கண்டினியூ ஆகணும். யார் ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டோம். அது கிடையாது. அன்னைக்கு யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பாடுறாங்க, அதுதான் மெயின். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டஸ்டன்ட்ஸ், கீப் இட் அப், ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். வைஷாலி மேம், கடந்த சில எபிசோடுகளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ வெரைட்டியான சாங்ஸ், எவ்வளோ அழகான சாங்ஸ் கேட்டுட்டே இருக்கும், இன்னும் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட எஸ்பிபி சாரோடையும் ராஜா சாரோடையும் காம்பினேஷனில் அதில் வந்து சில பாட்டுகள் இப்படி சில எல்லா கண்டஸ்டன்ஸும் நல்லா தான் பாடியிருக்காங்க. சிலது வந்து நம்மளுக்கு எடுத்து நிற்கிறாங்க. அதாவது காதில் சீக்கிரம் வராங்க அந்த பாட்டுகளெல்லாம். அதில் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அரவிந்த் பாடின ஆத்தோரத்தில், அஜய் கிருஷ்ண பாடின உயிரே, கேசவ் பாடின கூட்டத்தில் கோவில் பூரா. இதை ஒரு நல்ல வித்தியாசம் இதெல்லாம், அதாவது கிளாசிக்கல் மெட்டு எல்லாம் வச்சுள்ள பாட்டும் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெஸ்டர்ன் ரீதியில் அந்த டைப்பிലുള്ള அந்த சிந்துஜ பாடின நேற்று இந்த நேரம், அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த பாட்டுக்கு நேர டிஃப்ரெண்ட்டான டைப்பில் உள்ள ஒரு பாட்டு. ஸோ அது பல வெரைட்டியிலுள்ள பாட்டு நம்ம கடந்த எபிசோடுகளெல்லாம் நம்ம கேட்டோம். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப அதனாலே இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டும் வரிசையே வந்து அது கேட்குறதுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது. நமக்கு தானே தெரியும் அது. ஸோ அதனால் இந்த எபிசோடில் இந்த மாதிரி பாட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்த சூஸ் பண்ண ஜெயா டிவி சூப்பர் சிங்கர் டீமுக்கு என்னோட பெரிய ஒரு பாராட்டல். ஸோ இந்த எபிசோடிலும் நல்ல பாட்டுகள் கேட்குறதுக்கு நல்ல ரெடியாக உட்காண்டிருக்கோம் நாங்கள் 3 பேருமே.
எல்லா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவாவா எதிரி அதாவது நம்மளுக்கு இன்னொரு கண்டஸ்டன்ட் இல்லை, நமக்கு நம்மளு தான் எதிரி. ஏன்னா சங்கீதம், நம்ம சங்கீதத்துக்கு மேலே நம்மளுக்கு அந்த வெறும் வாசியும் வேணும். நம்ம அந்த சின்ன சங்கதி ஆனாலும் ஸ்ருதி ஆனாலும் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம இங்கே 1000 ப்ராக்டிஸ் பண்ணால் தான் 10 ஸ்டேஜில் வரும் எல்லோருக்கும். ஸோ சில நேரம் ஸ்ருதி இதெல்லாம் சிலவங்க ப்ரெசென்ட் பண்ணுறச்சே சில நேரம் ஸ்ருதி எல்லாம் போகலாம். பட் அவங்களோட அந்த சங்கீதம், அதாவது அந்த ப்ரெசன்டேஷனில் அவ்வளோ பாவமாக அவங்க பாடினா அந்த ஸ்ருதி போனதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு மைனஸாக சொல்ல முடியாது. அந்த ரீதியில் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மனசில் கண்டு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல கான்ஃபிடென்ஸாக பாடுங்கோ. நாங்கள் என்ஜாய் பண்ண ரெடியாக உட்காண்டிருக்கோம். ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் எங்களோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவில் நம்ம இப்போது பெரிய 2 லிவிங் லெஜெண்ட்ஸுக்கு ஒரு டெடிகேஷன் ரவுண்ட். இவங்க இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சார் எஸ்பிபி சார் உலகத்திலே அதிகமான நம்பர் ஆஃப் சாங்ஸ் பாடின ஒரு சிங்கர். ப்ராபப்ளி இளையராஜா சாரும் 1000 படத்துக்கு மேலே போய் சேமிச்சிருக்காரு. அவரும் ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர். இப்படி 2 பேரும் ஒரு பெரிய ஒரு மகான். இத்தனை 40,000 பாடல்கள், எப்படி 40,000 பாடல்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்தில் 325 நாள் தான் இருக்குது. எப்படி இவங்க பாடியிருப்பாங்க? ஸோ அவ்வளவு பெரிய ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ்லேருந்து இன்றைக்கி 20 பாட்டுகள் எப்படி செலக்ட் பண்ணாங்க முதல்ல, அதே பெரிய ஒரு சேலஞ்சு தான். இவ்வளவு எந்த பாட்டை எடுக்கிறது, எந்த பாட்டு எடுக்கிறது, ஸோ அதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஐ திங்க் தி contestants have done very well. ரொம்ப நல்ல பாடல்கள் எடுத்திருக்காங்க. எனக்கு அடுத்த பாட்டு எந்த பாட்டு பாடுவாங்க, அந்த கெஸ்ட் ஒர்க்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த நம்பர்ஸ் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் என்றைக்குமே யோசனை பண்ணுவேன், எப்படி இந்த ஒருத்தர் 40,000 பாட்டு பாட முடியும் அப்படின்ட்டு. நான் ஒரு கன்னட படம் பண்ணேன், கன்னடா பிக்சர். அப்போ அதுக்கு பெங்களூரில் போய், அப்போல்லாம் கன்னடா படம்லாம் பெங்களூரில் போய் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அங்கே எப்படின்னா ஸோ எனக்கு பெங்களூர் நான் போயிருந்தேன். அப்போ எஸ்பிபி சார் அப்போது அங்கே ஒரு ஸ்டூடியோவில் சொல்லியிருந்தாங்க, உங்களோட ட்ராக்ஸ் அங்கே கொடுத்துருங்க, அங்கே பாடுவாங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் பாடின போகும்போது அவர்கிட்ட அவர் எனக்கு டைம் கொடுத்தாங்க, மதியம் 2:30 மணிக்கு வாங்க அப்படின்னு. ஸோ நான் 2:30 மணிக்கு போகும்போது அவர் பாடிட்டு இருந்தார் ஆல்ரெடி சம் சாங். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அதாவது அப்புறம் கேட்டேன், சும்மா ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க, எத்தனை பாட்டு பாட போகிறீங்க, எவ்வளவு சும்மா ஒரு கணக்குக்கு. ஸோ அவர் சொன்ன விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 3 நாள் இருக்கார், 55 பாட்டு பாடுறாரு, 55 songs in 3 days. ஒரு நாளைக்கு 18, 54 ஏதோ. ஸோ ஒரு 18 பாட்டு ஒரு நாளைக்கு. ஸோ ஹவு கேன் எ பர்சன் சிங் ப்ராபப்ளி இன் 12 hours கண்டினியூஸாக பாடினாலே ஒரு 18 பாட்டு, அதுவும் 3 நாளில் 55 பாட்டுங்கிறது வாட் எ ரெக்கார்ட். இது எப்படி ஒவ்வொரு பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிசு இருக்காது, ஒரு தப்பு இருக்காது. அந்த ஒரு நாள்லேயே ஒரு 18 பாட்டை கற்றுக்கிட்டு, ஈச் சாங் முதல்ல பாடி காமிச்சு, ஒரு சாங் 5 நிமிஷம் இருந்தால் கூட அதை சொல்லி அதை எழுதி அதை பாடுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ்பிபி சார். அவருடைய அந்த பெர்ஃபெக்ஷன் இன் லேர்னிங், ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஹவு டு லேர்ன் த சாங், ஹவு டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப தெளிவாக அவருக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அவர் உடனே அதை எழுதிப்பார், அதே பாடி கொடுத்துவார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜண்ட். அவர்கிட்டேருந்து நிறைய எங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கு ஆஸ் எ மியூசிக் டைரக்டர். எனக்கு இல்லை, எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே அவர்கிட்டேருந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. ராஜா சார்ட்டையும் அதுதான். அதாவது அந்த காலத்தில் நான் இப்போலாம் நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிறோம் ஒரு பாட்டுக்கு. வந்த புதுசெல்லாம் ஒரு கால் ஷீட்டை ஒரு பாட்டு பண்ணிடுவோம், எல்லோரும் பண்ணிடுவாங்க. அதுக்கு பெரிய ஒரு உதாரண புருஷர் அவர் தான். காலையில் 7 மணிக்கு அப்படியே கம்போசிங், அப்படியே நோட்ஸ் கொடுத்து அப்படியே பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ராஜா சாரும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். எங்களை மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எப்படி ஒரு மியூசிக் டைரக்டரோட வேலை முதல்ல க்ரியேட் பண்ணணும், அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை இவ்வளோ மியூசிஷியன் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு எப்படி, அது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும் உங்களுக்கு. அதெல்லாம் நாங்கள் ஈஸியாக அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். அவர் ரொம்ப கஷ்டப்படாமே எங்களுக்கு அவர் ஈஸியாக சொல்லி தந்துட்டார். அவருடைய நடவடிக்கையிலேருந்து ரொம்ப பெரிய ஒரு இஸ் அ கிரேட் பூன் டு தி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மகான்களுடைய பாடல்களை நம்ம எடுத்து இவங்கெல்லாம் பாடுறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு என்றைக்குமே இந்த ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியன் எல்லா 20 சிங்கர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு குறையே சொல்ல தோணாது. இவங்களை போய் என்னத்தை குறை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு இது. பட் எனக்கு அவ்வளோ நல்லா பாடுறாங்க. பேசிக்கலி தே சிங் ஸோ வெல், தேர் அப்ளைங் தெம்செல்ஸ் ஸோ வெல். ஒரு காம்படிஷன்னா பொதுவாக ஒரு ஸ்பிரிட் இருக்கணும்,
முதல்ல பாட தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஸ்பிரிட் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு ஃபோக்கஸ், இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும். நான் பார்த்து வரோம், இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது இந்த சிங்கர்ஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நல்ல பாடல்களை பாடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரூலி என்ஜாயிங். இந்த எபிசோட்லேயும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஐ விஷ் ஆல் தி கண்டெஸ்டன்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ் நோட்டில் எல்லாம் பாடுங்க அண்ட் மேக் அஸ் ஹாப்பி, மேக் த வேர்ல்டு ஹாப்பி. பிகாஸ் ஒரு மியூசிஷியனோட மிகப்பெரிய கடமை வந்து உலகத்தை சந்தோஷப்படுத்துவது தான். நீங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. மேக் அஸ் மோர் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சுவாரஸ்யமான தருணங்கள் எல்லாம் நம்ம ஜட்ஜஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. பேசியிருந்ததில் டைம் போனதே தெரியல. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு குட்டி பிரேக் போக போகிறோம். நீங்களும் ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் வசுந்தரா ஃப்ரம் பெங்களூர். ஹலோ வசுந்தரா. ஹாய் வைஷாலி, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? இந்த ரவுண்டில் வள்ளி படத்துலேருந்து என்னுள்ளே என்னுள்ளே அந்த பாட்டு பாட போகிறேன். சூப்பரான ஒரு சாங், நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
வசுந்தரா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஃபீஸ்ட் ஃபார் இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆட் 5 பேரையும் ஐ வாண்ட் டு தேங்க் தெம் ஃபார் இவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி தேவ் ஆல் சங் டிஃப்ரெண்ட் ஹார்மனிஸ். அண்ட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். வசுந்தரா, ஹாய் மேம். நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா பாடினேன். நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சாதாரண பாட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாட்டு. ஏன்னா சாதாரணமாக கோரஸ் போர்ஷன் வந்து பல்லவி இடத்துல இல்லாட்டி சரணத்தில் இந்த மாதிரி பிட்வீன் வரும் இல்லையா. ஸ்டார்டிங்கே வந்து கோரஸ் போர்ஷனோட வர்றதுனாலே அதுதான் அதோட ஒரு மிகப்பெரிய அந்த பாட்டோட ஒரு ஹைலைட்டு. அது வந்து அது கோரஸ் வித் உங்களோட வந்து அந்த கோரஸ் போர்ஷன் கேட்குறச்சே வந்து காதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க 5 பேருமே நல்ல பியூட்டிஃபுல்லாக பாடியாச்சு. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பாடுறதுனால வந்து அது கரெக்டாக ஸ்ருதியில் வந்து உட்காந்து பாடணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ கோரஸ், கன்க்ராச்சுலேஷன்ஸ். வசுந்தராவோட வாய்ஸ் வந்து எப்போவுமே நான் சொல்ல கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாய்ஸ் நன்னா இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி த்ரோட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளேருந்து பாடுறேன் அதனாலே வந்து எஃபெக்ட் ஆகாது. பட் சில சாங்ஸ் வந்து நான் முன்னே சொல்லி இருக்கு, கொஞ்சம் செஸ்ட் வாய்ஸ், கொஞ்சம் நம்மளோட வாய்ஸு இங்கேருந்து சில சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்குள்ளேருந்து இங்கேருந்து பல பார்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வாய்ஸ் எடுக்கணும். வாய்ஸ் டெக்னிக் ஒரு நல்ல வாய்ஸ் கல்ச்சர் குருக்கிட்டே போய் அது கற்றுண்டா சில சாங்ஸுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வசுந்தரா நல்ல ஒரு சிங்கர், நல்லா பாடுறேள். ஏன்னா இந்த வாய்ஸில் பாடுறச்சே இன்னொரு பெரிய குணம் என்னென்னா, இந்த சங்கத்தி செல்லம் வந்து நல்லா உருண்டு வரும், நல்ல க்ளீனாக இருக்கும், கிளியராக இருக்கும். இப்போ இதிலே வந்து அந்த சங்கதி எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா உருண்டு வர்றதுன்னு சொல்லும். தேங்க்யூ. ரவுண்டாக வரும் சங்கதி அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வசுந்தரா, ஹாய் சார். ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ஆல்வேஸ் லைக் யுவர் கமிட்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ். நீங்கள் பின் வாட்சிங் யூ. ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து எப்பவுமே அந்த பாட்டு எப்படி நல்லா பாடணுங்கிற ஒரு ஜோஷ்லேயே பாடுவீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் இன்றைக்கி அதே மாதிரி பாட்டிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னென்னா, ஆக்சுவலி ஒரு இந்த பலங்கிற இடத்துல வந்து there's a blow. It was so you should be careful because இந்த மைக்கில் வந்து இன்றைக்குமே பாடும்போது சில ப்ளோ வராமல் பார்த்துக்கணும். சில லெட்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு சிலபிளுக்கு அந்த சில ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் another advice would be that when you're singing low note, you should make it your voice airy. கொஞ்சம் காற்று EQ கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிட்டு பாண்டிங்கன்னா it will sound better. That was my suggestion. And மற்றபடி it was a great singing as usual. You are singing very well. ரொம்ப கமிட்டடாக ஃபோக்கஸாக பாண்டிங்க. அண்ட் ஹார்மனி வாஸ் ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த ஆக்சுவலி மியூசிக் ப்ரொடக்ஷனில் சின்ஸ் வி ஆர் இன்வால்வ் இன் மியூசிக் ப்ரொடக்ஷன் இப்போ ரொம்ப ஷார்ட்கட்ஸ் வந்துடுது. இப்போ வி ஹேவ் சாஃப்ட்வேர் டு ஷிஃப்ட் யுவர் வாய்ஸ் டு ஹார்மனைஸ் பண்ணிடலாம். ஒரு வாய்ஸை வச்சே 4 ட்ராக். தேர் ஆர் சோ மெனி சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள். அந்த ஒரு சில வருஷங்கள் முன்னாடி அவர் எப்படி பண்ணியிருக்காருங்கிற போது ராஜா சாரோடைய அந்த ஞானம், that he could visualize, he could hear those parts while writing the music. அதெல்லாம் பெரிய ஒரு மகானுடைய ஒரு விஷயந்தான். ஸோ அவருடைய அந்த கம்போசிஷன் இஸ் ரியலி அவுட்ஸ்டாண்டிங். எஸ்பெஷலி தி யூஸ் ஆஃப் வாய்ஸஸ், ஹார்மனைசிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆன் தி ஹோல் எ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. வசுந்தரா, இந்த பாட்டு பல்லவியோட செகண்ட் ஹாஃப் தான் என்னோட ஃபீலிங் இந்த பாட்டு பற்றி. என்னது? நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூட. அவ்வளோதான். அப்படி இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாட்டு அப்படி இருந்தது. தேங்க்யூ. ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனலிசம். எல்லாருமே, ஆல் த சிங்கர்ஸ், ஒரு வண்டர்ஃபுல் ஸ்டேஜ் ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது. தவிர ஒரு ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த நினைவே இல்லை. அந்தளவுக்கு இருந்தது.
ரியலி வண்டர்ஃபுல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சாங் எடுத்துகிட்டு இது வந்து தமாஷான ஒரு பாட்டு கிடையாது. அண்ட் மோரோவர் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம எல்லோரும் இன்றைக்கி சொன்னலத்தாவை நினச்சிட்டு அந்த பாட்டை நீங்கள் பாடுறீங்க. எங்களுக்கெல்லாம் அந்த நினைப்பு திருப்பி உண்டாக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்குமே கஷ்டம், ஆர்கெஸ்ட்ராவுக்கும் கஷ்டம். அந்த கோஆர்டினேஷன், ஹார்மனி வந்து கோஆர்டினேஷன் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஷார்ப் இல்லை தப்பாக பாடினா போதும், மொத்தம் பாட்டே கெட்டுடும். அந்தளவுக்கு அது இல்லாமல் பக்காவாக ஒரு நீங்கள் வந்து இப்படியே ஒரு ட்ரூப்பாக ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணலாம், அந்தளவுக்கு இருந்தது. தேங்க்யூ மேம். வெரி நைஸ். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ God மச். bless you all. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். வசுந்தரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி. எஸ், இதே மாதிரி இன்னும் பல சந்தோஷமான தருணங்கள் நம்ம எல்லாருக்காகவும் காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் நிசார் உதீன் ஷா ஃப்ரம் கேரளா. ஹலோ ஷா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? பன்னீர் புஷ்பங்கள் ஃபிலிமில் இருந்த கோடைக்கால காற்றை சாங். வா, சூப்பரான ஒரு எவர்கிரீன் சாங் இது. பியூட்டிஃபுல் சாங். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கோடைக்கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினம் தோறும் இசைப்பாடு, அது கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும். இமைகள் இளமாலை பூக்களே, புது சோலை பூக்களே, கோடைக்கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே. வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ, வாசம் வீசும் பூவின் ராகம் யாரை பாடுதோ, தன் உணவுகளே மெல்லிசையாக நம் உறவுகளே வந்து கூடாதோ, எது நாளும் கூடட்டும் சுகம் தேடி ஆடட்டும்.
இமைகள் இளமாலை பூக்களே புது சோலை பூக்களே கோடை கால காற்றே குளிர் தின்று பாடும் பாட்டே இங்கே கண்டதே எங்கும் கண்ணில் தோன்றும் இன்பம் இங்கே என்றதே பெண்மலை அருவி பன்னீர் தூவி பொன்மலை அழகில் சுகமேற்காதோ இவையாவும் பாடங்கள் இனி ஞான வேதங்கள் இமைகளிடமாலை பூக்களே புது சோலை பூக்களே கோடை கால காற்றே குளிர் தின்னு பாடும் பாட்டே மரம் தேடும் சுவையோடு தீரம் தோறும் இசை பாட அது கேட்கும் நெஞ்சுமே சுகம் கோடி காணட்டும் இமைகளிடமாலை பூக்களே புது சோலை பூக்களே கோடை கால காற்றே குளிர் தின்னு பாடும் பாட்டே. ஷா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சச் அ லவ்லி பர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஹலோ ஷா. ஹாய் சார். உங்களுடைய குரலுக்கு ஏற்ற ஒரு பாடல். யூ ஹேவ் சச் எ லவ்லி அண்ட் சூதிங் வாய்ஸ். அப்படியே ஃப்ளோ அப்படியே ஈஸியாக ஃப்ளோ ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அண்ட் இந்த பாட்டு பாடுறது கொஞ்சம் கஷ்டமானது தான். சேஞ்சஸ் பயங்கரமான சேஞ்சஸ் தான் இருக்கும். பட் யூ சாங் வெல் அண்ட் தி சப்போர்ட் வாஸ் வெரி குட். சார் தேங்க்யூ. அதாவது சில சமயம் உங்களுடைய குரலும் அந்த பாடலுடைய ஸ்டைலும் உங்கள் மேட்ச் ஆச்சுன்னா ரொம்ப நல்ல எஃபெக்ட் வரும். ஸோ டுடே இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் காம்பினேஷன்ஸ். குட் வாய்ஸ் அண்ட் அ குட் செலெக்ஷன் ஆஃப் சாங். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஷா, தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். திருப்பி ஒரு வாட்டி மலேசியா வாஸ் சார் வாய்ஸ் வந்து ஞாபகத்தில் வந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க நீங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பல்லவியில் மட்டும் அந்த ஆரோகணம் அது கம பதனி அது மிஸ் ஆகிடுது. பட் மற்றதெல்லாம் கரெக்டாக வந்தது, தெரிஞ்சிடுச்சு. அங்கே ரெக்டிஃபை பண்ணி அடுத்த சரணத்தில் அந்த மாதிரி பாடுறது கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து நீங்கள் நல்லா பாடிருக்கீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல வந்து இவங்கெல்லாம் கோரஸ்க்கு எங்காவது முதல்ல போகலாம். ஹார்மனி பாடுறதுக்கு ப்ரொஃபஷ்னல்ஸாக போகலாம் இவங்க. வெரி நைஸ். ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த ஹஸ்கியில் பாடுறச்சே அந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குறச்சே அதெல்லாம் ரொம்ப 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 நல்லா இருந்தது. கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். ஷாக்குட்டன் என்ன பேர் போட்டாச்சு? நான் சிரியப்பன். ஹாப்பி மேன். உங்களை பார்த்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே இந்த மாதிரி இருக்கணும் எல்லாரும். நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து சிரிச்சுட்டு அப்படியே நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அசாத்தியம் கோரஸ். அந்த 3 பேரும் 3 பார்ட்ஸ் தனியாக வேற பாடணும். லல்லா பாடியாச்சு. அது வந்து கரெக்டாக ஸ்ருதியில் வந்து உட்காரது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பாட்டு வந்து கஷ்டமான ஒரு பாட்டு தான். ஏன்னா அந்த கார்ட் ப்ரோக்ரெஷன் வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டாகும் அது பாடுறது வந்து.
அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ணியாச்சு, நல்ல ஃபீல் கொடுத்து பாடியாச்சு. எனக்கு செகண்ட் சரணம் ரொம்ப பிடிச்சது. அது செகண்ட் சரணம் பாடின போதே ஆளை அந்த இதுக்குள்ளே விழுந்தாச்சு. அந்த ஃபீல், அந்த எமோஷன் எல்லாம் ரொம்ப வந்தது வெளியில். ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் சரணம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால நல்லொரு பாட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். ஹாப்பி மேன், ஹாப்பி தானா? ஹாப்பி. ஓகே, இதே ஹாப்பினஸோடய வந்து நம்ம ஒரு குட்டி பிரேக் போக போகிறோம். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே செலிப்ரேஷன் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் தனுஜ். ஹலோ தனுஜ். ஹாய். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நீதானே என் பொன் வசந்தம் படத்துலேருந்து காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன். வாவ், சூப்பரான ஒரு சாங். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. சுற்றும் பூமி நிற்கச் சொன்னேன், உன்னை தேடி பார்க்கச் சொன்னேன். சுற்றும் பூமி நிற்கச் சொன்னேன், உன்னை தேடி பார்க்கச் சொன்னேன், என்னை பற்றி கேட்கச் சொன்னேன், என் காதல் வரமா என்று. காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. நேரில் பார்த்து பேசும் காதல் ஊரில் உண்டு ஏராளம். நெஞ்சினுள்ளில் பேசும் காதல் நின்று வாழும் என்னாலும். தள்ளி தள்ளி போனாலும் உன்னை எண்ணி வாழும் ஏழை என்ற நெஞ்சத்தை பாரடே. தங்கமெத்தை போட்டாலும் உன் நினைவில் என்னாலும் தூக்கமில்லையே என்று சொல்லடி. சாத்தி வைத்த வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க நீ வாவா, மீதி வைத்த கனவை எல்லாம் பேசி தீர்க்கலாம். காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க.
மெத்தை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. நேரில் பார்த்து பேசும் காதல் 100 முத்தம் தந்தாய், காலை எழுந்து பார்க்கும் போது கண்ணில் நின்று கொண்டாய், பார்த்து பார்த்து என்னாலும் பாதுகாத்த என் நெஞ்சு என்ன மாயம் செய்தாயோ சொல்லடி. உன்னை பார்த்த நாள் தொட்டு என்ன மோடும் தறிக்கெட்டு இன்னும் என்ன செய்வாயோ சொல்லடி. என்னை இன்று மீட்கத்தான் உன்னை தேடி வந்தேனே, மீட்டதோடு மீண்டும் நான் உன்னில் தொலைகிறேன். காத்து கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. சுற்றும் பூமி நிற்கச் சொன்னேன், சுற்றும் பூமி நிற்கச் சொன்னேன், உன்னை தேடி பார்க்கச் சொன்னேன், என்னை பற்றி கேட்கச் சொன்னேன், என் காதல் வரமா என்று. காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று வைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. தனுஜ், ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு சாங். நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். தனுஜ், ஹாய் மேம். உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எங்களுக்கு மட்டும் ஒரு பரீட்சை நேரம் மாதிரி இருந்தது. தாளம் போட்டு அது எங்கே மிஸ் ஆகும், கோரஸ் எங்கே கரெக்டாக வருமா, கொஞ்சம் விட்டால் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கம்போசிஷன். கேட்ட உடனே ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் பாடுறச்சே இல்லை வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. கொஞ்சம் அப்படி தள்ளி போச்சுன்னா போதும், பாட்டெல்லாம் போயிடும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். கையெல்லாம் வலிக்குது தாளம் போட்டு போட்டு. கோரஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. தனுஜ், ஒரு விஷயம் மட்டும், பேஸ் பாடுறச்சு கொஞ்சம் அந்த வார்த்தைகள் புரியிற மாதிரி அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நல்லா இருந்தது. வெரி நைஸ். என்ன ஒரு கம்போசிஷன், ஒரு கஷ்டமான ஒரு கம்போசிஷன், வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா. தேங்க்யூ ஸோ மச் மேம். தனுஜ், ஹாய் மேம். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? காற்று கொஞ்சம், காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன். யாரப்பா நிற்க சொன்னது? சென்னையில் இந்த கிளைமேட்டில் காற்றையெல்லாம் நிற்க சொல்லாதுங்கோ. சும்மா தமா சொன்னேன். சைலஜா மேம் சொன்ன மாதிரி கஷ்டமான சாங். கேட்குறச்சே நம்மளுக்கு வந்து இது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு தெரியாது. பாடுறச்சே ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து கஷ்டமாக இருக்குது. 7-8 தாளம், அதில் வந்து நிறைய காம்போசிஷன்ஸ் நமக்கு ஃபிலிம் காம்போசிஷன்ஸ் நிறைய இருக்காது, இல்லை. ஸோ ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த இதில் உட்கார்றது வந்து கஷ்டம். அது பாடுறதும் பாடி பலிப்பிக்கிறது வந்து கஷ்டம்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் வாய்ஸில் ஒரு உங்களுக்கு தெரியாமலோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏறி ஒரு அதெல்லாம் இருக்குது. மேபி இந்த காற்றோட பாட்டு பாடுதுனாலேயோன்னு தெரியாது, அந்த ஒரு ஹஸ்கி அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அந்த பாவம் கொடுக்க அந்த மாடுலேஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோரஸ் ரொம்ப நல்லா இருந்தது, 5 பேரும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது வந்து 7-8 சொல்லும். மிஸ்ரா சாப்ப தக்கிட்ட தக்க தெம்மி சொல்லும். திருப்பி போட்டால் என்னன்னு தெரியுமா? தக்க தெம்மி தக்கிட்ட திருப்பி போட்டால் இந்த சாப்பு தாளத்துக்கு விலோம சாப்புன்னு சொல்லும். விலோம சாப்பில் இது 2 வரி பாட முடியுமா? காற்று கொஞ்சம் அல்ல, திருப்பி
தக்க திம்மி தக்கிட்டவரும் காற்றை கொஞ்சம் நிற்க சொல்லி ஓடி வந்து உன்னை சந்திக்க. அதுதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அப்போ சூப்பர். தேங்க்யூ மேம். சூப்பர். எல்லா டீமுக்கும் சூப்பர். தனுஜ் இப்போ சொன்னாங்கல்ல தக்க திம்மி தக்கிட்டு, இதில் தான் வந்து அந்த வேர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும் பாட்டில். இந்த பாட்டு வந்து இந்த நீங்கள் லிரிக் வந்து இப்போ எழுதும்போது மியூசிக் கம்போசர் வந்து இது தக்க திம்மி தக்கிட்ட எழுதியிருக்காங்களா இல்லை தக்கிட்ட தக்க திம்மி எழுதியிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் லிரிக்ஸ் போடுவாங்க. ஸோ யூ ஷுட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். அது நீங்கள் யூஸ் படுத்துனீங்க. தேங்க்யூ. அதான் தேங்க்யூ. அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பங்க்சுவேட் பண்ணிங்கன்னா இந்த தாள கஷ்டம் இருக்காது. ஸோ 7/8 அதுவும் ஒரு சிங்கோபேட்டடாக மியூசிக் பண்ணது அவருடைய ஜீனியஸ். இது ஜீனியஸ் கம்போசர். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் த வாய்ஸ், யூஸ் யுவர் பாடி, யூஸ் யுவர் வாய்ஸ். நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ பாசிபிளி நம்ம எல்லாருமே ஏன் நல்லா பாடணும்னா நல்ல கம்போசிஷன்ஸ் ஆஃப் ஜீனியஸ் இளையராஜா அண்ட் ஜீனியஸ் பாலசுப்ரமணியம் சார் எல்லாருடைய அந்த திஸ் எபிசோட் வாஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். பிகாஸ் எல்லாமே நல்ல பாட்டு, நல்ல ஒரு செயல். அதை நம்ம பாடும்போது வி வாஸ் என்ஜாய்ட். ரியலி ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இந்த பாட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் யூ. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக பாட்டு போயிடலாமே, இது வந்து கஷ்டமான பாட்டு, அதுவும் கரெக்டாக எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா எடுத்தீங்க. தேங்க்யூ சார். அண்ட் ஆன் தி ஹோல் எ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தனுஜ், இந்த மாதிரி புதுசாக டாஸ்க்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை இதுக்கப்புறம் ஃபுல்லாக வரும். ஏன்னா வந்து ஃபைனல்ஸ் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம், ஆட்டம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரவுண்டோடைய நிறைவுக்கு நம்ம வந்தாச்சு. இதில் என்ன ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது நீதானே என் பொன் வசந்தம் சாங்கில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நீதானே என் பொன் வசந்தம் படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் மூலியமாக வந்து இந்த ரவுண்டை வந்து நம்ம நிறைவுக்கு வந்திருக்கோம். எஸ், தேங்க்யூ கண்டஸ்டன்ஸ். ஸோ அதான் இந்த ரவுண்டுடைய பெரிய பியூட்டியே. இந்த ரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கெஸ்ட்ரா வாசிக்க அண்ட் தனுஜ் அதை பாடி இந்த ரவுண்டை வந்து நம்ம அழகாக நிறைவு செய்யலாமா மேம்? எஸ், நம்ம அப்படி தான் நிறைவு செய்ய போகிறோம். தனுஜ் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஆர்கெஸ்ட்ரா. காற்று கொஞ்சம் நிற்க சொன்னேன், பூப்பறித்து கோர்க்க சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. காற்று கொஞ்சம் நிற்க சொன்னேன், பூப்பறித்து கோர்க்க சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்க சொன்னேன், நேரம் அள்ளி வைக்க சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தருணங்கள், ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். நாங்கள் எல்லாரும் இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான ரவுண்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் தென் இஸ் மீ வைஷாலி சைனிங் ஆஃப். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. Bye. அது என்றும் நிற்காதே, உன் குரல் உன் அடையாளம், அது